ஹாய் எவ்ரி ஒன். இப்போ நாங்கள் போன டெம்பிள் என்னென்னா மந்திராலயம். மந்திராலயத்தில் இருக்க ராகவேந்திரா டெம்பிளை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸு, அந்த ஸ்டோரிஸோட கோயில் நேமு அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு இப்படி ரவுண்டாக காமிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக நான் அதை காமிக்கிறேன் எப்படி இருக்குது சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டில்ட் பண்ணி மொபைலை திருப்பி பாருங்கள். டிவியில் பண்ணுது மொபைலை திருப்பி பாருங்கள். உங்களுக்கு இது எல்லாமே வியூ தெரியும். ஓகேவா? இதுதான் என்ட்ரன்ஸு. இது பார்த்திங்கன்னா கோயிலோட இருக்கிற ஆறு. இந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸில் நடந்து போயிட்டு ரைட் ஹேண்ட் சைட் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆறு இருக்குது. இதில் பரிசலும் போகுது. பரிசலில் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 30 rupees, 40 rupees, 50 rupees அப்படி கலெக்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எடுத்திங்கன்னா உள்ளே போய் விடுறாங்க. நம்ம அங்கே இப்போ நாங்கள் இங்கே போட்டில் போகிறோம். இந்த போட்டில் போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே இறங்கி விட்டுருவாங்க. பூஜை பண்ணுறவங்க பூஜை பண்ணுவாங்க, அங்கே குளிக்கிறவங்க குளிப்பாங்க. நாங்களுமே இந்த படகுல ஏறி போய் நாங்கள் பர் ஹெட் பார்த்திங்கன்னா 40 rupees கொடுத்தோம். ஸோ இந்த போட்டில் தான் ஏறி அப்படியே தண்ணியிலே போயிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் தான் இது பே பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா. ஸோ இங்கே போய் ஸ்டாப் பண்ணார். நாங்கள் என்ன பண்ணோம்னா இறங்கி குளித்தோம். எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னால ஒரு ஃபோட்டோவும் ஒரு கதை சொல்லும், ஒரு கோயிலோட இதுவும் சொல்லும். ஸோ அதை தான் நான் இங்கே ஃபோட்டோவாக எடுத்து உங்களுக்கு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதை நான் இப்போ செப்ரேட்டாக எடுத்திருக்கேன். ஒரு பிக்சரையுமே தனியாக இது பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த வேலையே உங்களுக்கு டாய்லெட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பிரசாதம் வைக்கிறாங்க. அதை நான் ஃபோட்டோ எடுக்க மிஸ் பண்ணிவிட்டு, அந்த பிரசாதம் ஆரஞ்சு கலரில் ஸ்கொயராக இருந்தது. நானுமே வாங்கினா டேஸ்ட் பண்ணேன். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ள நான் எங்கன்னா நியர்பை ஹோட்டல்ஸை விட இந்த கோயிலோட தேவஸ்தானத்தோட ரூம்ஸ் இருக்குது பார்த்திங்களா, நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். அது இந்த கோயிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 meters இருக்குது. 300 அவ்வளோவும் வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஷுவராக எவ்வளோ தொலைவுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் தொலைவு தான் இருந்துச்சு. அந்த ஷாப்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் நடந்து போனோடனே அது இருந்தது. ஒரு ஆர்ச் மாதிரி இருந்தது. அந்த ஆர்ச் கிட்டேயே இருந்தது. அங்கே தான் ரூம் போட்டிருந்தோம். நாங்கள் நான் ஏசி ரூம் தான் போட்டிருந்தோம். அந்த ரூமோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 500. அந்த ரூம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ நீட்னஸாக இருந்தது, க்ளீனாக இருந்தது. அதில் பெரிய டைப்பாக இருந்தது. கட்டில் இருந்தாலுமே சொல்கிறேன், அந்த கட்டில் ஒரு 5-6 கட்டில் பத்துற அளவுக்கு அவ்வளோ ஸ்பேஷியஸ் ரூமு. வெளியே பார்த்திங்கன்னா பார்க் மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருந்தது. கிட்ஸ்லாம் விளையாடுற மாதிரி பிளேஸ் இருந்தது. நாங்கள் டேரெக்டாக அங்கே தான் போயிட்டோம். அங்கே போயிட்டு தான் ரூம் அங்கே டேரெக்டாக போனோம். வெயிட் பண்ண சொன்னாங்க. வெக்கேட் பண்ணாங்கன்னா அந்த ரூம்ஸை கொடுக்குறாங்க நம்மளுக்கு. நம்மளோட ஆதார் கார்டு ப்ரொவைட் பண்ணோம்னா ஆதார் கார்டு பேஸ் பண்ணி அந்த ரூமை நம்மக்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து வாக்கபிளில் வந்தோம். இந்த ராகவேந்திரா கோயிலில் பார்த்திங்கன்னா ஃபுட் போடுறாங்க, சாப்பாடு போடுறாங்க. ஸோ அந்த சாப்பாடை சாப்பிட்டு ட்ரை பண்ணோம். பட் ரஷ்ஷுனால் எங்களால் முடியல. நாங்கள் சாப்பிடல. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கோயிலுக்குள்ளே போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வழி போகுது அன்னதானத்துக்கு. அந்த அன்னதானத்துக்கு போய் சாப்பிட்லாம். சீனியர் சிட்டிசன்னா தனி க்யூஸ் அனுப்புகிறாங்க. பெரியவங்க கிட்ஸோடு இருக்கிற நம்மளாம் ஒரு நார்மல் க்யூ. சில்பர் நம்ம போட்டுட்டு போகக்கூடாது. அன்னதானம் சாப்பிட போகிறப்போ அதுக்குமே சில்பர் கவுண்டர் தனியாக இருக்குது. ஸோ அந்த கவுண்டரில் நம்ம சில்பரை விட்டுட்டு நம்ம போய் சாப்பிட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்குது. அப்புறமா நிறைய ஷாப்ஸும் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ராகவேந்திராவோட ஃபோட்டோஸு, கீ செயின்ஸு அதெல்லாமே கம்மி ரேட்டுக்கே தான் இருக்காங்க, கிடைக்குது. குழந்தைகளுக்கு டாய்ஸ் எல்லாமும் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே நுழைஞ்சோடனே நம்மளுக்கு க்யூ இருக்குது. க்யூவில் போயிட்டு அவரோட ஜீவ சமாதியை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். வெளியே வந்தோம்னா அப்புறமா அங்கே சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரிசியில் பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா கோயிலில் நம்ம சாமியை பார்த்துட்டு ராகவேந்திராவை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தோம்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த அரிசி பிரசாதம் கொடுக்குறாங்க.
அதை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இதுதான். அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சுற்றி அவர் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்குது. இப்படி தான் இருந்தது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. நான் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போனேன். பட் வந்து சூப்பராக இருந்தது. அது வந்து ரொம்ப மெமரிஸ். அப்புறமா அங்கே இருக்க ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 பிளேசஸ் கூட்டிகிட்டு போய் காமிக்கும். அதில் ஒன்று தான் அந்த ஆஞ்சநேயர் டெம்பிள். இது வந்து அந்த 5 பிளேசஸ் இருக்க ரூட்டு. ஸோ அந்த 5 பிளேசஸ்க்கு பார்த்திங்கன்னா எங்ககிட்ட பார்த்திங்கன்னா 600 ருபீஸ் வாங்கினாங்க ஒரு ஆட்டோ. கோயில்கிட்டே நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் போகணுமா, இந்த மாதிரி போகணுமான்னு சொல்லிட்டு கோயில்கிட்டே நம்மளை கூப்பிடுவாங்க. அங்கேயும் வந்து அவங்க பேர் ஹெட் கணக்கெலாம் வைக்கல. நாங்கள் வந்து அப்படியே ஒரு ஃபுல் ஆட்டோ எடுத்தோம். அதில் ஃபஸ்ட்டு அந்த ஆஞ்சநேயர் காமிச்சாங்க. செகண்ட் தான் இந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போனாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டெம்பிள் இருந்தது. நாங்கள் மேலே இருக்க சாமியும் பார்த்துட்டு அப்படியே வந்து கீழே இருக்க டெம்பிள்லையும் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி கடைங்கள்லாம் இருந்தது. கடையில் போயிட்டு நாங்கள் வந்து பஜ்ஜி, அப்புறமா ஜூஸு, உங்களுக்கே தெரியும் வெயில் எப்படி அடிக்குது இல்லையா, அதனால் அதெல்லாம் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆட்டோவில் ஏறி வந்தோம். இதுதான் கார் பார்க்கிங்கு. ஸோ இந்த இடத்துல கார் பார்க் பண்ணுற இடத்துல தான் நாங்கள் எடுத்த ஆட்டோவையும் இது பண்ணாங்க. அந்த பிளேஸ் பார்த்து முடித்த பின்னாடி எங்களை அடுத்து கொடுத்து வந்த இடம் வந்து இந்த இடமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருந்தது. அப்புறமா அவர் வாழ்ந்த இடத்துல காமிச்சாங்க. அங்கெல்லாம் வீடியோ எடுக்க விடல. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்